ஓகே. ஸ்டார்ட் ஓகேங்க. பண்ணலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஞாயிறு மாலையில எங்களோட அந்திமுற்றம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து வாசல் நண்பர்களுக்கும் இன்றைய நம்ம சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஆர் முத்துலட்சுமி அவங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தலைப்பை கொடுத்தோன்னே எங்க வீட்லயும் ரொம்ப ஆர்வமா நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. மற்றும் நமது வாசல் நண்பர்கள் அனைவரும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து இதுல இணைஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நம்ம மகிழ்ச்சியும் நன்றியும். அடுத்தது நம்ம தலைவர் அவங்க வந்து நம்மளோட வாசல் பற்றின நம்மளோட நோக்கம் மற்றும் இந்த அந்திமுற்றம் நிகழ்வு பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் நினைக்கிறேன். வாங்க மைதிலி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அந்திமுற்ற நிகழ்வில் உடலே நலமா என்று நமது உடல் நலம் குறித்த ஒரு நிகழ்வினை நடத்துவதில் ஈரோடு வாசல் பெருமிதம் கொள்கிறது. ஈரோடு வாசல் ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு தளமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அது 5 தளங்களில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பயிற்சி, மனநலம், உடல் நலம், மாணவர் மற்றும் சமூக நலன், மேலும் தொழில் முனைவோர் என 5 தளங்களில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தளங்கள் அனைத்திலும் எங்கள் உறுப்பினர்களுக்கான ஓர் நலனை கருத்தில் கொண்டும் எங்களால் இயன்ற அளவு எவ்வாறு சமூக பங்களிப்பையும் அளிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த ஈரோடு வாசல் அமைப்பு தனது பயணத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்விதமாக இன்று அந்திமுற்ற நிகழ்வில் உடலே நலமா என்ற தலைப்பில் உடல் நலம் குறித்த ஒரு பதிவினை நாம் அனைவரும் கேட்டு ஐயம் தெளிவுற பயனடைய இருக்கிறோம். உடல் நலன் குழுவின் சார்பாக இதற்கு வித்திட்ட இதன் விபி வைஸ் பிரசிடென்ட் மூர்த்தி அவர்களுக்கும், மேலும் டைரக்டர் திருமதி ஆனந்தி ஆரூரன் அவர்களுக்கும், மேலும் இத்தகையதொரு மருத்துவரை எங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக அமைத்து கொடுத்த சக்தி பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றியினையும் உரித்தாக்கி கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஈரோடு வாசலில் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், மேலும் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்களையும் வருக வருக என வரவேற்றும், மேலும் இந்த நிகழ்வில் தனது எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு பயன்படும் வகையில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பினை தந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக இன்று நம்மிடையே வந்திருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க தலைவர் டாக்டர் மைதிலி அவர்களுக்கு. அடுத்ததாக எல்லா குழுக்களுக்குமே ஒரு சீரிய நோக்கம் இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த விதத்துல எங்களோட வாசலோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு பட்டயமா நாங்க வச்சிருக்கோம். அதை வாசிக்கிறதுக்காக டாக்டர் அன்புமணி மேடம் அவங்கள இப்ப அழைக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க சக்தி. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படிப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க மேடம், மிக்க நன்றி. அடுத்ததா வந்து விருந்தினர் அறிமுகம் செய்வதற்காக சுகன்யா அவங்கள அழைக்கிறோம். டாக்டர் ஆர் முத்துலட்சுமி அவங்கள பத்தி உங்களுடைய விருந்தினர் அறிமுகத்துக்கு உள்ளவாங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எம் முத்துலட்சுமி அவர்கள் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சென்னை செயின்ட் இசபெல்ஸ் காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல டிஎன்பி ஆப்ஸ்டிட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி முடிச்சிருக்காங்க. கடந்த 15 வருடங்களாக கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்டா ஆதித்யா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 9 இயர்ஸா
ஆல்ஃபா டயக்னாஸ்டிக் சென்டர்ல எம்டியாவும் இருக்காங்க. ஸோ இத்தனை அனுபவங்கள் மிக்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்றைய மாலை பொழுதை இனிதாக்க பயனுள்ளதாக்க வந்திருக்கும் முத்துலட்சுமி மேடம் அவர்களை வருக வருகவென வரவேற்று சபைக்கு அறிமுகம் செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி சுகன்யா. நன்றிங்க. அடுத்தது நம்ம அவளோடு காத்திருக்கும் டாக்டர் ஆர் முத்துலட்சுமி அவங்கள வந்து இந்த மேடையில் ஆன்லைன் மேடையை அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லிட்டோம். நன்றிங்க. உங்களோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஹெல்த் செக்அப் எல்லாருக்கும் தேவையா அப்படின்ற ஒரு டாபிக் தான் நான் பேச வந்திருக்கேன். மோர் தென் 40 years ஆஃப் ஏஜ் கண்டிப்பா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அவசியம். இப்போ இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதால அட்வைசபிள் 40 years கண்டிப்பா எல்லாரும் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் 25 to 30 yearsலேயே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஏர்லியா பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகப்பட்டிருக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நான் மாடிஃபைபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ், மேல் ஃபீமேல், எத்தனிசிட்டி, அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து நான் மாடிஃபைபிள்ல வரும். இப்போ மாடிஃபைபிள்ல பார்த்தீங்கன்னா உணவு முறை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன், அப்புறம் உடற்பருமன், இதெல்லாம் வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ல வரும். மாடிஃபைபிள்னா என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணோம்னா வி டூ கெட் த பெட்டர். இது டொபாக்கோ அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாடிஃபைபிள்ல வரும் நமக்கு. ஸோ ஏன் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம், எதுக்காக ஹெல்த் செக்அப் பண்ணணும், எல்லாருக்கும் அந்த மாத்திரை போடணும் அதுக்காக தான் அந்த ஹெல்த் செக்அப் பண்றோமான்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ நமக்கு சுகரோ பிபியோ ஆரம்ப நிலையில கண்டறியப்பட்டா, கொலஸ்ட்ராலோ நமக்கு வாக்கிங் அண்ட் டயட் மூலியமா ஒரு 70 to 80% நம்மளையே இது பண்ணிக்க முடியும். அதுக்கான தீர்வுக்காக தான் நம்ம வந்து இந்த மாஸ்டர் செக்அப்ங்கிற ஒரு ப்ரோக்ராம்குள்ள போறோம். நமக்கு ஏன் நிறைய லெபார்டரிஸ் இப்ப எங்க திரும்பினாலும் வந்து நிறைய பேக்கேஜஸ் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே அவசியமா? இவ்ளோ எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு ஆன்லைன் இது ஷாப்பிங், இது மாதிரி தான் ஆஃபர் போட்ட மாதிரி இவ்ளோ டெஸ்ட் பண்ணா இவ்ளோ. பட் நமக்கு என்ன தேவை, நம்ம டாக்டருங்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணினா போதும் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கிறது இப்போது. அதனால நம்ம என்ன டெஸ்ட் எதுக்காகங்கிறது நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளட் கவுண்ட்ல வந்து ஹீமோகுளோபின் இல்ல பிளேட்லெட் அணுக்கள் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் நம்ம டோட்டல் WBC கவுண்ட்டும் அதுல இருக்கும். அந்த கவுண்ட் வச்சு ஒண்ணு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல கேன்சர், ஏதாவது பிளட் கேன்சர்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த கவுண்ட்ல கண்டறிய முடியும். ஃபாஸ்டிங் அண்ட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர் வந்து டயபெட்டிஸ் இருக்கான்னு கண்டறியறதுக்காக. யூரியா கிரியாட்டின், யூரிக் ஆசிட், இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்னி எவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக. லிபிட் ப்ரொஃபைல்ங்கிற வந்து நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் ஃபங்க்ஷன் கண்டறிய. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பேசிக் நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. கால்சியம், அது மாதிரி தான். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். HbA1cங்கிறது கடைசி 3 மாசத்துக்கான சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. டோட்டல் பேசினா ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் சொல்லி மேல்ல பார்ப்போம் நம்ம. அதுல ஒரு கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. CA-125 ஃபீமேல ஏன் பண்றோம்னா ஒவேரியன் கேன்சர்னு ஒரு என்டிட்டி இருக்குங்க. அது பார்த்தோம்னா நமக்கு ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். நமக்கு வந்து பெருசா சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. வயிறுல அந்த கட்டி இருக்கும். பட் நம்ம அந்த CA-125 பண்ணோம்னா we can detect early. அது ஒண்ணு இருக்கு. விட்டமின் B12 பண்ணணும். விட்டமின் D நம்மளோட கால்சியம் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன், இம்யூன், இது வெல்பீயிங் ஆஃப் த பாடி, இது எல்லாமே பார்க்கறதுக்காக ஒரு விட்டமின் D பண்ணணும். ரொட்டீன் யூரின் எக்ஸாம் நிறைய புரத சத்து, சுகர், இன்ஃபெக்ஷன் இருக்கா, இது எல்லாமே நம்ம கண்டறிய முடியுங்க. பேப்ஸ்மியர் டெஸ்ட்ங்கிறது கர்ப்பப்பை வாயில எடுக்கிற லேடிஸ்க்கான டெஸ்ட். மோர் தென் 35 years ஆஃப் ஏஜ் குரூப் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஏன் இது நம்ம பேப்ஸ்மியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான லாங்கிவிட்டி ஆஃப் தி கேன்சர், நிறைய கேன்சர் பார்த்தோம்னா நம்ம ட்ரீட் பண்ண முடியாத அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வாழ்நாள் நீடிப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுதான். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் அந்த மேமோகிராம்ங்கிறது கண்டிப்பா 40 years ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தா நம்ம அதுக்கு முன்னாடியே ஜெனட்டிக் டெஸ்ட் எல்லாமே இருக்குதுங்க. இப்ப அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா ஒண்ணு மேமோகிராம்
அப்புறம் நமக்கு வந்து ஜெனட்டிக்காவும் நம்ம ஏதாவது வருவதற்கான அறிகுறிகள் இருக்கிறதான்னு பார்க்க முடியும் நம்ம. அப்புறம் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ல வந்து ஒரு சில ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறக்கு ஸ்கேன் பண்ணிக்கலாம். மத்த டெஸ்ட் நமக்கு அவசியமற்றதுங்க. ஒன்லி சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம மத்த டெஸ்ட் பண்ணா போதும். ஏன்னா நமக்கு ஒரு 4, 5 பேஜ்க்கு டெஸ்ட் கொண்டு வந்துட்டு, அதுல பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட வரும்போது அந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட் இருக்காது. பட் அவங்க பார்த்தா ஒரு நெறைய டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5, 6 பக்கத்துக்கு பண்ணியிருப்பாங்க. அது நிஜமா அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம் கிடையாதுங்க. நமக்கு இது மோர் தென் எனஃப்ன்னு பார்த்தா, நம்ப போட்டிருக்க இது வந்து மோர் தென் எனஃப்ங்க பேக்கேஜா. சோ அவ்வளோதாங்க நான் சொல்ல விரும்புறது. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாங்க. நன்றிங்க மேடம். ஓகேங்க என்னென்ன சார். டெஸ்ட்லாம் தேவை, என்னென்ன தேவையில்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே இப்போ சார். வந்து அ ம். இப்போ நம்ம வந்து 100% எதையும் டெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு கண்டிப்பா, ஒரு சில கண்டிப்பா, வகைகள மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணா, அதிலிருந்து எல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஸோ நம்ம வியாதி அந்த சொல்லுங்க ஆமாங்க. சார், சொல்லுங்க. ம். இல்ல சில வியாதிகளுக்குன்ட்டு டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அது கூட இந்த காமனா பண்ண வேண்டிய டெஸ்ட்டையும் சேர்த்து பண்ணலாமா? இல்ல அப்படி இல்ல அந்த வியாதிக்கு சிம்ப்டம் இருந்தா அத மட்டும் பண்ணா போதுங்களா? சார் சிம்ப்டம்ஸ் இருக்கிறத மட்டும் பண்ணா போதும். நம்ம இப்ப ஒரு சுகர் பேஷண்ட்னா, நம்ம டோட்டலா எல்லா டெஸ்ட்டும் சம்மந்தம் இல்லாம பண்ண முடியாது. ஒரு சுகர்னா, அவங்களுக்கு புரத சத்து எவ்வளோ இருக்குது, அவங்க கிட்னி ஃபங்ஷன் எப்படி இருக்குது, அந்த 3 மாசத்துக்கான சுகர் வேல்யூ இதெல்லாம் மட்டும் பண்ணா போதும் நமக்கு. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நம்மளுக்கு சிம்ப்டம்ஸ் இல்லாத இருக்கிறவங்களுக்கு 40 மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம். நன்றிங்க. மத்தபடி டிசீஸ் இருக்கவங்களுக்கு அந்தந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட் பண்ணா போதும் நமக்கு. நன்றிங்க. அடுத்து யாரெல்லாம் உங்க கேள்விகள் இருந்ததுன்னா, நீங்க கை உயர்த்துனீங்கன்னா, நான் அன்மியூட் பண்றேங்க. நீங்க அடுத்து உங்களோட கேள்விகள இருங்க ஒரே நிமிஷம். யாரோ கை உயர்த்தியிருக்கிறாங்க. அவங்கள இன்வைட் பண்றோம். மைதிலி பேசுங்க. குட் ஈவினிங் மேம். குட் இப்ப ஈவினிங் மேம். ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னதுல வந்து விட்டமின் B12, விட்டமின் டி, அயர்ன் இதெல்லாம் இருக்குல்ல மேம். சோ வி ஆமா கால் மேம். இட் எசென்ஷியல் மினரல்ஸ். இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இஃப் வி ஆர் லோயர் இன் தட் வி ஹாவ் டு டேக் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட் அது கூட சேர்த்து சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுலயும் நிறைய வேறுபாடுகள் சொல்றாங்க மேம். டைரக்டா கால்சியம் எடுக்க கூடாது. இட் ஷுட் பி டேக்கன் அலாங் வித் மெக்னீசியம் கிளைசரேட்ங்கறாங்க. இதெல்லாம் நமக்கு அதிகமா புரியுது இல்ல மேம். இப்ப இத நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இதுக்கான அறிவுரையா ஏதாவது நம்ம சொல்ல முடியுங்களா? சொல்லலாங்க மேம், சொல்லலாம். இப்ப விட்டமின் B12 நம்ம பண்றோம். இப்ப நம்ம நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, B12 அடிக்குவேட்டா இருக்குங்க. நெறைய வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அந்த அனிமல் புரோட்டீன் இருக்காது. ஸோ விட்டமின் B12 கம்மியா இருக்கும். அவங்களுக்கு டயட்ல பெருசா சப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கவங்களுக்கு நம்ப இன்ஜெக்ஷன் தான் நம்ப பண்ற மாரி இருக்குங்க. அதே மாரி விட்டமின் டியும் இருக்கு. ஆனா அந்த அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப குறைவுங்க. இப்ப நம்ம நெறைய பேருக்கு பண்ணோம். அதாவது நமக்கு வெயில்லயே வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணாலும் நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, அந்த ஆப்டிமல் லெவல்ங்கிறது 30 குறைவா தான் இருக்குது. ஸோ அதனால நம்ப வந்து சப்ளிமெண்ட் பண்ற மாரி தான் இருக்குங்க. அடுத்து அயர்ன் கேட்டிருந்தீங்க. அயர்னும் அப்படிதாங்க. இப்ப உடம்புல வந்து ஹீமோகுளோபின் நம்மளுக்கு லெஸ் தென் 10 அப்படின்னு போம்போது ரத்த சோகைன்னு சொல்றோம். அதுக்கு சப்ளிமெண்ட் டயட்ல வந்து அவ்ளோ டயட்ரி அ இது நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம மெடிசினலா தான் நம்ம எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோங்க. டயட் ஓரளவுக்கு ஒரு 70% வி கேன் சப்ளிமெண்ட் வித் டயட்டுங்க. மிச்சம் வந்து நம்ம மெடிசின்ஸ் தான் எடுக்கிற மாரி இருக்குங்க மேம். நன்றிங்க மேடம். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா, நீங்க கைய உயர்த்தலாங்க. நான் அன்மியூட் பண்றேன். மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். எஸ் இப்போ மிஸ். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல அப்படிங்கிறப்பவே வந்து எல்லாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா பெரிய டாக்டர்ஸும் அல்லது சோசியல் மீடியால எல்லாமே வருது.
பட் நீங்க சொன்னது வந்து சில டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் தி சிம்டம்ஸ்னு சொல்றீங்க. பட் சிம்டம் இல்லாமலே கூட நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா? அப்ப வந்து எல்லாத்தையும் ஒன்ஸ் இந்த இயர் அதை நம்ம எடுத்துக்கிறது பெட்டரா இருக்காதா? மேம் இந்த பேசிக் சொல்லுங்க. ஓகே மேம் பேசிக் டெஸ்ட் கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது எடுக்கணும் மேம். நம்ம பேசிக் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணோம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேசிக் டெஸ்ட் கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் பண்ணா போதுங்க. மத்தபடி சிம்டம்ஸை பொறுத்து நம்ம தேவைப்படுறத பண்ணா போதும். ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் நம்ம வருஷம் நம்ம ஒரு 15,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க உட்காந்து. சோ நமக்கு பேசிக் ஹெல்த் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we can afford ஒரு 2,000 rupees per year. சோ அது பண்ணிக்கலாம். மத்தபடிக்கு ஏதோ ஒரு வயிறு வலி இருக்குது, ஒரு வாமிட்டிங் இருக்குது, ஒரு வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட் பண்ணலாம். இப்ப கேன்சருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கர்ஸ் இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப பெட் ஸ்கேன் முதல் கொண்டு இருக்குது நமக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு எப்ப தேவையோ அப்ப பண்ணா போதுங்க. நம்ம எல்லாருக்கும் வருஷம் வருஷம் அதை பண்ணிட்டு இருந்தோம்னா அது இட்ஸ் a வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே மேம். இப்ப என்னோட அடுத்த கேள்வி அதாவது இப்ப ஸ்மாப்மியர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சிம்டம் இருந்தா எடுக்கணும்? எப்படி டாக்டர் கிட்ட தான் வரப்போறோம். பட் கண்டிப்பா மேம், கண்டிப்பா. பட் நாம வந்து இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஏன்னா ஜென்ரலி இன்னும் விமன் வந்து தங்களுக்கான அந்த பிரைவேட் இதை வந்து வெளிப்படையா கேட்கறதுக்கோ இதுக்கோ இன்னும் தயங்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஸ்மாப்பியர் டெஸ்ட் எப்ப வந்து இதுக்கு மேல இதை விடக்கூடாது குரூஷியல்னு நீங்க சொல்லுவீங்க? மேம் நமக்கு இப்ப ஸ்டடீஸ் படி என்ன சொல்றாங்கன்னா 35 வயசுக்கு அப்புறமா கண்டிப்பா பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுக்கணும் நம்ம. அது 3 years ஒன்ஸ் அட்வைஸ் பண்றாங்க பேப்ஸ்மியர் டெஸ்ட். ஓகே மேம். ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்குங்க. நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்க, பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் இருக்கும். நம்மளுக்கு இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கார்சினோமா சர்விக்ஸ். சர்விக்ஸ் இருக்கும்போது நிறைய வெள்ளைப்படுதல் இருக்கும், பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது 2 தான் காமன். ஓகே ஓகே தேங்க்யூ. வணக்கம் மேம். அகேன் மைதிலி. எஸ் மேம். மேம் இப்போ இந்த விட்டமின் டி கூட நீங்க சொன்னீங்க சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குன்னு. பட் அதுக்கு ஒரு யூனிட் சொல்றாங்கல்ல மேம், லைக் இவ்ளோ பெர் யூனிட் இருக்கிறது தான் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது. அது எப்படி மேம் ஜியோகிராபிக்கல் ரீஜனை பொறுத்ததா, அல்லது நம்ம இவ்ளோ யூனிட்ல இருக்கிற D3 எடுத்தாதான் அது உடம்புல சேரும் கேக்கும் அப்படிங்கிறது ஆன் வாட் பேசிஸ் மேம்? அதை எப்படி டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்ண போறோம். பட் அதை தாண்டி அந்த யூனிட் லெவல் வந்து எதனால மாறுபட்டு இவ்ளோ எடுக்கணும் அப்படிங்கிறது எதனால மேம் வருது? மேம் நம்ம லெஸ் தேன் அதுதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 30 இருந்ததுன்னா நம்ம சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு சிலர் சிவியர் டிஃபிஷியன்சி இருக்குங்க. லெஸ் தேன் 10 சிவியர் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10 to 20 போது ஒரு மாடரேட் டிஃபிஷியன்சி. அப்புறம் 30க்கு மேல இருந்தா ஆப்டிமல். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லெஸ் தேன் 30 இருக்கும்போது கண்டிப்பா பண்ணணும். அண்ட் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஃபெட்டிக் இருக்கும், ஒரு ரொம்ப டயர்டா இருப்பாங்க, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும், ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ராக்சர் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சப்ளிமெண்ட் பண்ணி ஆக வேண்டியதுங்க. நன்றிங்க மேடம். மஞ்சு, நீங்க உங்களை அன்மியூட் பண்றேங்க. நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. அன்மியூட் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு பேசலாம் மஞ்சு. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். மேடம், எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். நான் டெய்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் வந்துட்டே இருக்குதுங்க மேம். ஆனா மார்னிங் எழுந்திருச்சு நான் ஈவினிங் வந்து பெட்டுக்கு போற வரைக்கும் எந்த பெயினும் வர்றது இல்லைங்க. அது வரைக்கும் எந்த பெயினும் இல்லை. பட் படுக்க போயிட்டேன் அப்படின்னா பயங்கர பெயினா இருக்குதுங்க மேம். இடையில நிறைய டைம் எழுந்திரிச்சிடுறேன். இது நான் மற்றபடி எதுவுமே எனக்கு உடம்புல தெரிய மாட்டேங்குதுங்க மேம் சிம்டம்ஸ். நைட்டு படுக்கையில தான் எனக்கு தெரியுதுங்க. என்ன பண்ணட்டுங்க மேம்? மேம் நீங்க ப்ரொலாங்ட் உட்காந்து வேலை செய்யற மாதிரி இருக்கா? நான் கம்ப்யூட்டர்ல பண்ணுவேங்க மேம். நான் காலேஜ் ப்ரொஃபசர் தாங்க மேம். சோ உங்களுடைய பேக் பெயினுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொலாங்டு சிட்டிங் பொசிஷன்ல ஃபுல் டே இருக்கிறதுனால தான் அந்த பெயின் வருது உங்களுக்கு டுவர்ட்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இன் பிட்வீன் நீங்க வந்து எந்திரிச்சு அந்த வாக் பண்றதோ ஏதாவது பண்ணோம்னா we can reduce the pain to a certain extentங்க. பொசிஷன் கொஞ்சம் மாத்துனா சரியா போயிடுங்க மேம். அப்படி இல்லை காலுக்கெல்லாம் பெயின் ரேடியேட் ஆகுது, சிவியர் பெயின்னா நம்ம ஆர்த்தோபெடிஷியன் பாக்குறது பெட்டருங்க நம்மளுக்கு.
ஓகேங்க மேம். தேங்க்யூங்க மேம். நன்றிங்க மஞ்சு, நன்றிங்க மேடம். அடுத்து அன்புமணி, உங்களை அன்மியூட் பண்றாங்க. உங்களோட கேள்வியை நீங்க கேளுங்க. தேங்க்யூ சக்தி. வணக்கம் டாக்டர். இப்போ வணக்கம். எந்த ஏஜ்ல இருந்து நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுன்னுங்கிறத சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். 40 மேம் 40 இயர்ஸ், மோர் தென் 40 இயர்ஸ் அட்வைஸ் பண்ணலாங்க மேம். ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா 25 to 30 லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து வேற மாதிரி மாறிடுச்சுங்க மேம். ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து நிறைய செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு. ஃபுட் ஹேபிட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்ற இதுல 25 to 30ல பண்ணிக்கலாங்க மேம். ஓகே மேம். அதர்வைஸ் மோர் தென் 40 இயர்ஸ். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். இப்போ ஆக்சுவலா வந்து சாதாரணமா ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ண போகும்போது இது மாதிரி ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கேன்சரஸ் கட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இட்ஸ் வேஸ்ட், ஏதோ ஒன்று போய் ஆயிருக்கு பாடியில அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு இருக்கா இல்லைன்னு இருக்கா? ஏன்னா அது 2 விதமான குழப்பங்கள் இருக்கு அதுல. மேம் எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத பார்க்கணும் நம்ம. சும்மா சாதாரண கொழுப்பு கட்டிக்கு மேக்ஸிமம் சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஒரு 0.4% ரிஸ்க் ஆஃப் சேஞ்சிங் இன்டு கேன்சர் இந்த ஃபியூச்சருங்கிற ஒரே காரணத்துக்காக பண்றதுனா பண்ணலாங்க மேம். நிறைய பேருக்கு ஒரு ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி கட்டி இருக்கும், ஏசிம்டமேட்டிக்கா இருக்கு, நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, growthல சைஸ் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நம்ம வரி பண்ண தேவையில்லைங்க. வித் அன் அட்வைஸ் ஆஃப் அன் டாக்டர் வி கேன் ஜஸ்ட் லீவ் இட்டுங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம். நன்றிங்க அன்புமணி மேடம். நன்றிங்க டாக்டர். அடுத்து எங்களோட வாசல் அன்பர்களை வந்து முதல்லயே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடையில இவங்க கேள்வி இல்லாதப்ப நான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நீங்க அதுக்கான பதில் அப்படியே கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது ஓகே காரணங்க. சார். அதுல முதல் கேள்வியா வந்து சமீபத்திய புதிய பரிசோதனைகள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு ஒரு கேட்டிருக்காங்க. ஓகே சார். ஓகே. என்னென்ன அதெல்லாம் சமீபத்திய புதிய பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துங்க ஃபர்ஸ்ட் கார்ட் டெஸ்ட் தான் இருக்குங்க. அந்த ட்ரோபனன் இந்த ஹார்ட் அட்டாக்கான டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்டா இருக்குங்க. இப்ப வந்து நம்ம பிளட், அதாவது எவ்வளோ வேல்யூ இருந்தா நம்ம வந்து இன்டர்வென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்குங்க. அதே மாரி பெட் ஸ்கேன்னு சொல்லுவோம். அதோட அட்வான்ஸ்மென்ட் இப்ப வந்திருக்குது. ஸ்கேன் மத்ததெல்லாம் ரொட்டீன் நம்மளோட ப்ராசஸ்ல இருக்கிறதானுங்க. அந்தந்த இதுல ஒரு அட்வான்ஸ்மென்ட் மட்டும் நமக்கு வந்திருக்குதுங்க. நீங்க சொல்றது வந்து பிளட் டெஸ்ட்டை வச்சே வந்து ஒருத்தரோட ஹார்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற டெஸ்ட் இல்லைங்களா? ஆமாங்க சார். அது வந்து எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப ட்ராப்பைன்னு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. ட்ராப்பனன் ஐன்னு சொல்லுவோம். அது எப்ப நம்மளுக்கு இது ஆகும்னா, நம்மளுக்கு செஸ்ட் பெயின் இருக்குது இல்லைங்களா? அந்த அவங்களுக்கு மட்டும் பண்ணா போதும். இல்ல எனக்கு வந்து இப்ப வலி இருக்குதா? எனக்கு வலி இல்ல. ஆனா இப்ப பண்ணுனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமான்னு தெரியுமா? கண்டிப்பா தேவை கிடையாதுங்க. அதே மாரி இசிஜியும் அதே மாரி தான். எனக்கு வந்து நான் இப்ப இசிஜி பண்றேன், எனக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வருமான்னு பாருங்க அப்படிங்கிறது வேஸ்ட்டுங்க. ஹார்ட்டுக்கான ஸ்கேனும் அதே தானுங்க. நம்மளுக்கு ட்ரெட்மில் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது நம்ம நடக்க வச்சு ட்ரெட்மில்ல நடக்க வச்சு, அந்த பர்ட்டிகுலர் இது போம்போது அவங்களுக்கு ஹார்ட் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றத நம்மளால கண்டறிய முடியுங்க. அத வச்சு தான் இப்ப நம்ம ட்ரெட்மில் பாசிட்டிவ் அந்த கார்டியாக் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் போறாங்க இல்லைங்களா? ஸ்டென்டிங்லேருந்து ஏதாவது. அது வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மத்தபடி எந்த டெஸ்ட்டும் இசிஜியோ, ட்ரோபனன் ஐயோ, இல்ல ஒரு சிகே நேக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு வேஸ்ட் தானுங்க. நம்ப தேவைப்படாதுங்க. ரொட்டீனா நான் நல்லா இருக்கிறேன், நான் போய் செக் பண்றேன்னா தேவை இருக்காதுங்க நமக்கு. இப்ப செஸ்ட் பெயின் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நம்ம வில் டூ அன் பேசிக் இசிஜி. சேஞ்சஸ் இருக்கா? வில் கோ ஃபார் ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்க. அடுத்து எங்களோட குழுவில் இருந்து ஓவியா அவங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு வர்றாங்க. ஓவியா உங்களை அன்மியூட் பண்றேங்க, உங்க கேள்வியை. ஹாய் மேம், ஐ எம் ஃப்ரம் கேஎஸ்சி படிக்கிறேன் மேம். ம். ஃபர்ஸ்ட் இயர் மேம். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் அட்ரிகேரியா அண்ட் கோல்ட் அண்ட் வாட்டர் அட்ரிகேரியா சம்திங் மாதிரி இருக்கு சொன்னாங்க மேம். பட் இஃப் கொஞ்ச நேரம் கோல்ட்ல இருந்தாலுமே தலை சுத்தல் அந்த மாதிரி வருதுங்க மேம். ஓகே ஓகேங்க. தலை சுத்தல் வருது, வேற என்ன பண்ணுது உங்களுக்குங்க? கை ஃபுல்லா தடிச்சு போயிருங்க மேம், அலர்ஜி மாதிரி. ஓகே ஓகே. இது ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் மட்டும் தான் வருதா? உங்களுக்கு எங்க போனாலும் அந்த சில் கிளைமேட்டுக்கு போகும்போது வருதுங்களா? எந்த கிளைமேட் போனாலும் பாடி ஃபுல்லா வருதுங்க மேம். ஓகேங்க. எல்லா கிளைமேட்லயும் வருதுன்றீங்களா?
கோல்டு இல்லைன்னா வாட்டர் லைக் ஃப்ரெஷ் வாட்டர்லயுமே வருதுங்க மேம். ஃப்ரெஷ் வாட்டர்ல வருது. ஓகே, ஓகேங்க. நம்மளுக்கு நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்குதுங்க. இந்த அலர்ஜி ப்ரொஃபைல்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு அந்த அலர்ஜி நமக்கு நெறைய ட்ரக்ஸுங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸு நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்குங்க. அத வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு எதனால எத அத அவாய்ட் பண்ணணுமா என்னன்றத நம்மளுக்கு கண்டறிய முடியுங்க. ஓகேங்க. தேங்க்யூங்க மேம். ஓகேங்க. நன்றிங்க. அடுத்து மைதிலி கை உயர்த்தியிருக்கீங்க. சொல்லுங்க மைதிலி. மேம் வணக்கம் மேம். வணக்கம். திஸ் இஸ் அபவுட் ஆட்டோ இம்யூனோடைய ஆன்டிபாடிஸ் டெஸ்டிங் மேம். ம், அது ம், ம். வந்து அபவ் 9 இருந்தாலே பாசிட்டிவ் அப்படின்றது தான் நம்மளுக்கு அதுல பிளட் ரிசல்ட் வேல்யூஸுங்க மேம். ஓகேங்க, பட் ஓகேங்க. அபவ் 1000 இருக்கு, அதுக்கப்புறம் அபவ் 1500க்கு மேல போகுது, 2000 ஆகுது. அண்ட் வாட் டாக்டர் சேஸ் அது எனக்கு 9க்கு மேல 10 இருந்தாலும் ஒண்ணுதான், 10,000 இருந்தாலும் ஒண்ணுதான். ம், ம், ம். ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, யூ ஆர் ப்ரோன் டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். ஓகேங்க. ம். இது குறித்து ஒரு கூடுதல் தகவலா இது என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது ஏதாவது உங்களால கொடுக்க முடியுமா மேம்? ஓகே மேம். ஆட்டோ ஆன்டிபாடிஸ்ங்கிற என்னன்னா, நம்ம ஓன் ஆன்டிபாடியை இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஃபாரின் டு த பாடிங்க நமக்கு. நம்மள புரொடெக்ட் பண்ண வேண்டிய செல்ஸே நம்மளுக்கு இட் வொர்க்ஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அதுதான் நம்மள அந்த ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். நம்ம அது இது சொல்லுவாங்க. நீங்க வேல்யூஸ் பத்தி ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இப்ப எல்லாருக்கும் ஏஎன்ஏ எடுப்பாங்களான்னா தேவை கிடையாதுங்க. ஏஎன்ஏ வேல்யூ வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆட்டோமியூன் இருக்கா? இல்லையாங்கிறத பார்க்கறக்கு மட்டும் தான். டாக்டர் சொன்னாங்க இல்லைங்களா? 9 நாளும் ஒண்ணுதான், 1000 நாளும் ஒண்ணுதான்ற மாரி. நம்மளுக்கு இருக்கா? இல்லையான்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக தான் அந்த வேல்யூ பார்க்கறதுங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்கின் டிஸார்டர்ஸ் இருக்கும், போன் அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்காக மட்டும் தான் அத பண்ணுவாங்கங்க. அதாவது மத்த கண்டிஷன்ஸ் வேற எதுவும் இருக்காது. ஸோ நம்ம அத வொர்க் அவுட் பண்ணோம்னா, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குங்க நமக்கு. நன்றிங்க டாக்டர். அடுத்ததா எங்களோட இதுல எங்க குழுவுல கேட்ட ஒரு கேள்வி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் போன்று அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய காரணிகள் என்ன? அதன் அளவீடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க சார். ஓகே. நமக்கு சிண்ட்ரோம்னா நமக்கு வந்து ஒரு 5 பாராமீட்டர் நம்ம எடுத்துக்கோங்க. சுகர் வேல்யூ அதாவது ஃபாஸ்டிங் சாப்பிடறதுக்கு முன்னாடி இருக்கிற சுகர் வேல்யூ வந்து லெஸ் தேன் 100 இருக்கணும். பிளட் பிரஷர் பார்த்தீங்கன்னா 130/85 அது கீழ இருக்கணுங்க. 130/85 கீழ இருந்தா நமக்கு எந்த மெடிசின்ஸும் தேவைப்படாது. மோர் தென் 140/90 போனா நமக்கு மெடிசின்ஸ் தேவைப்படுங்க. அதே மாரி அந்த வெயிஸ்ட் சர்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்டாமினல் அந்த சர்கம்ஃபரன்ஸ். இப்ப மேலுக்கு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்க்கு மேல போனாலும், ஃபீமேலுக்கு 35 இன்ச்சஸ் போனாலும், இது ஒபிசிட்டி உடல் பருமன் சொல்றாங்க. அப்புறம் ம ஹை லெவல் ஆஃப் அந்த கெட்ட கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிறது. ட்ரைகிளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 150க்கு மேல அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வேல்யூ இருந்தா, அப்புறம் நல்ல கொழுப்பு HDL வந்து லெஸ் தேன் 40 இருந்தாங்க. இது 5 பாராமீட்டர் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல எடுத்துக்குவோங்க நம்ப. ஏன் மெயினா இது 5 பாராமீட்டர் நம்ம வொர்க் பண்றோம்னா, மெயின் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது வந்து பேஸ் ஃபார் ஆல் தி மத்த டிசீஸ்க்கான இது. இப்ப இதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாகும். எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும், இப்போ ஒரு சுகர் இருக்கா, நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி. இப்போ ஒரு பிளட் பிரஷர் ஹையா இருக்கா, ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இது எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோமும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நன்றிங்க. அடுத்து மகேஷ் உங்க கேள்வி கேளுங்க. மேம் இப்போ வந்து இது காமன் கொஸ்டின். வேல்யூஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு இல்லையா? இப்போ HDLனா இவ்வளவுதான் இருக்கணும், LDLனா இது வந்து யூனிவர்சலி ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூவா? அப்படி யூனிவர்சலி ஸ்டாண்டர்டைஸ்டுனா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு எத்னிசிட்டில இருக்கவங்களுக்கும் அது மாறுபடும் இல்லையா? அது எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம் யூனிவர்சலி? மேம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூ ஸ்டாண்டர்டா தான் வரும். அந்த யூனிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இப்ப நமக்கும் இப்ப ஃபாரின் ரேஸ்க்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கும் ஃபாரின் ரேஸ்க்கும் எடுக்கும்போது, இப்ப நம்மளோட ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் கொஞ்சம் ஏர்லியா வந்துருங்க. இப்ப ஃபாரின் பீப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெனோபாஸ் தள்ளி போகும் அந்த மாதிரி.
பட் வேல்யூஸ் மோர் ஆர் லெஸ் நமக்கு சேம் தானுங்க. எல்லாமே இன்டர்நேஷனலி ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூஸ் தானுங்க. இப்ப சுகர் முதல் கொண்டு பிபி முதல் கொண்டு சேம் தானுங்க நமக்கு. ஓகே, ஓகே. பட் அது எவ்வளவு தூரம் மேம் ட்ரஸ்டபிள்? எனக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்னு ஓரளவுக்கு புரியுது. பட் நாம டோட்டலா வேற ஒரு சூழ்நிலையில ஐ மீன் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகளாகட்டும், நம்மளுடைய வளர்ப்பாகட்டும், எல்லாமே டோட்டலி வேற. ஃபுட்ல இருந்து எல்லாமே. இது கண்டிப்பா. யூனிவர்சலைஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்தது. ஓகே, ஓகே மேம். இப்ப நமக்கு அதுதாங்க. இப்ப சுகர் வந்து ஃபாஸ்டிங் மோர் தென் 110ங்கிறது இதுன்னு சொல்லுவோம். இனிஷியலி நம்ம டயட் அட்வைஸ் போவோங்க. மெடிசின்ஸ் உடனடியா ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு டயட் அட்வைஸ் போவோம். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் மோர் தென் 200 அப்படின்னும்போது தான் நம்ம வில் கோ ஃபார் அன் ட்ரீட்மெண்ட்டுங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூ ஃபாலோ பண்ற மாதிரி மத்த கண்ட்ரிலயும் அவங்க இதே ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. அண்ட் இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு சொல்றதோ அல்லது இதெல்லாம் ஆத்தரைஸ் WHO, பண்றாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்க நமக்கு. ஓகே. சோ தட் இஸ் பீங் ஃபாலோட் பை ஆல் தி கண்ட்ரி. ஓகே. थैंक यू. நன்றிங்க டாக்டர். அடுத்து ஒரு கேள்விங்க. சில உணவுப் பொருட்கள் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகின்றன. ஒரு சாதாரண நபர் தன் உடலுக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள் ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்பது எந்த மாதிரியான ரத்த பரிசோதனை மூலம் கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே சார். இது அவங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் அந்த அர்டிகேரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தானங்க. இது அலர்ஜிக் டெஸ்ட் ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்குதுங்க. நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இது நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு இந்த ஃபிஷ் சாப்பிடுறோம், எனக்கு அதுக்கப்புறமேல இந்த மாதிரி வருது, இந்த டேப்லெட் எடுக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு அலர்ஜி வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்கவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்ணா போதும். எல்லாத்துக்குமே அதுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. ஃபுட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுக்குமே இது அந்த டீடைல்டு அலர்ஜிக் டெஸ்ட் ப்ரொஃபைல் அவைலபிளா இருக்குதுங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணா போதும். எல்லாருக்கும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஒரு வெஜிடபிள் அலர்ஜி, நம்ம ஃபுட் அலர்ஜின்னா நம்ம ஒண்ணொண்ணா தான் இப்ப குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஃபுட்டா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு குடுக்குற ஒரு ஃபுட்ல இன்னைக்கு ஒரு ஃபுட் தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். நம்ம நெக்ஸ்ட் டே தான் அடுத்த ஃபுட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகன்னா, எனி அலர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரியாது. 1, 2 ஃபுட் ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா. ஸோ நம்மளுக்கு ரொட்டீனா சாப்பிடும்போது அது தெரியுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு மாரி அலர்ஜி காஸ் பண்ணுதா அப்படின்னும்போது, ரிப்பீட்டடா அது காஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நன்றிங்க டாக்டர். ம். அடுத்ததா இன்னொரு கேள்விங்க. பாக்டீரியா கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னா என்ன? அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதோட பயன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஓகே சார். பாக்டீரியா கல்ச்சர் டெஸ்ட் 2த்துல நம்ம பண்ணுவாங்க. ஒண்ணு பிளட், யூரின், அப்புறம் அந்த பஸ்ஸு, அந்த சீல் எல்லாம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் பண்ணுவோம். எதுக்காக பண்றோம்னா, நம்மளோட ஆர்கானிசம் என்ன ஆர்கானிசம் அதுல வளர்ந்திருக்கு. அப்புறம் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, கல்ச்சர் பண்ணுவோம். சென்சிட்டிவிட்டின்னா எந்த ட்ரக் அதுக்கு வொர்க் ஆகும். இப்ப இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இந்த கல்ச்சர் இந்த ட்ரக் குடுத்தா வொர்க் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது தான் இதுங்க. ஸோ இத பிளட் எல்லாத்துலயும் பண்ணலாங்க. எல்லா ஃப்ளூயிட்ஸ்லயும் பண்ணலாம் நம்ப. நன்றிங்க கல்ச்சர் டாக்டர். டெஸ்ட். அடுத்து இன்னொரு கேள்விங்க. வளர்ச்சி ஹார்மோன், growth ஹார்மோன் சோதனை எத்தனை வயசுல இருந்து பண்ணலாம்? எதுக்காக செய்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் குரோத் ஹார்மோன் எல்லாத்துக்குலாம் நம்ம பண்ண மாட்டோங்க. குரோத் ஹார்மோன் எப்ப நம்ம பண்ணுவோம்னா, நம்ம குறிப்பிட்ட ஹைட் இப்போ ஒரு 15 வயசு ஆனவங்க, அவங்க அந்த குரோத் இல்ல டுவார்ஃபிசம்னு சொல்லுவோம். டுவார்ஃபிசம்னா அந்த ஹைட் குறைவா இருக்கிறவங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் தான் பண்ணணும். இப்போ அந்த கொஞ்சம் ஆஃப் லேட் அந்த ஜிம்லலாம் பண்றாங்க. பட் எல்லாருக்கும் குரோத் ஹார்மோன் நம்ம பண்ண மாட்டோங்க. ஒன்லி அந்த ஹைட் குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் பண்ணுவோம் குரோத் ஹார்மோன். அது நம்மளுடைய நார்மல் பாடி ஸ்ட்ரக்சர பார்க்கறக்காக தானங்க. எந்த இதுல இருக்கோம்னு பார்க்கறக்கு தான். பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது அட்வைசபிள் கிடையாதுங்க. நன்றிங்க. அடுத்து இன்னொரு கேள்விங்க. ஒரே நிமிஷம், இன்னொருத்தர் இடையில யசோதாக்கா ஒரு கேள்வி கேட்டு வராங்க. வாங்கக்கா வந்து கேளுங்க. வணக்கம். வணக்கம். இப்பங்க ப்ரெஷர், சுகர் மாத்திரை, எல்லாம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்களா? ஒரு 1 டைம்ஸ் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை பூரா எடுத்துட்டே இருக்கணுமா? 2வது இதனால ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கிட்னி பாதிப்பு, ப்ரெஷர், சுகர் மாத்திரை எடுத்ததுனால எங்களுக்கு கிட்னி பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் ஒரு சில நபர்கிட்ட நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைங்க? அது சொல்லுங்க தெளிவாக்குங்க. ஓகேங்க. நமக்கு வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு இப்ப நம்ம அடிஷனல் டயட்டும், எக்சர்சைஸும் வச்சு நம்ம இப்ப ஒரு மாத்திரைக்கு 3 மாத்திரை எடுக்க வேண்டிய இடத்துல 1 மாத்திரையா பண்ண முடியும்.
ஃபுல்லா நம்ம ஸ்டாப் பண்ண இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மிங்க. ஃபுல்லா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்றதுங்க வந்து வேல்யூ ரொம்ப குறையும்போது மட்டும் தான் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுங்க. உங்களுக்கு எடுக்கிற சுகர் டேப்லெட்னால கிட்னி பாதிப்பு வராதுங்க. சுகர் ஆஸ் சச் கிட்னி பாதிக்கும், கண்ணு பாதிக்கும், நரம்பு பாதிக்கும் அந்த மாரி இருக்கும். பட் அது குடுக்குற ட்ரக்குனால நம்மளுக்கு கிட்னி பாதிக்குங்கிறது எதுவும் இல்லைங்க. அதுக்காக தான் நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்து சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு போய்க்கணுங்க நம்ப. பட் சுகர் ட்ரீட்மெண்ட்னால கிட்னி பாதிக்காதுங்க. ஆஸ் சச் சுகரே வந்து நமக்கு சுகர், பிளட் பிரஷர் எல்லாமே வந்து கிட்னிய பாதிக்கடைய செய்யுங்க நமக்கு. ட்ரீட்மெண்ட் இப்போ ஒரு நம்ம ஏஜ் வைஸ் தானங்க. இப்போ ஒரு யங் ஏஜ் ஒரு 30 தான் இருக்கு. சுகர் 200 இருக்குன்னா, வித் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த டயட் அண்ட் எக்சர்சைஸ் தே கேன் அந்த மாத்திரை எடுக்கிறதுலேருந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியுங்க. கண்டிப்பா அது வந்து இப்ப இருக்கிற ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம்னா, மாத்திரை எடுக்கிறது தள்ளி போடலாங்க நம்ப. நன்றிங்க டாக்டர். ம். அடுத்து ஒரு கேள்விங்க. டெங்கு, மலேரியா காய்ச்சலை கண்டறியும் இரத்த பரிசோதனையில் காய்ச்சல் வந்து சில நாட்கள் கடந்த பிறகுதான் கண்டறிய முடியும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல சார். டெங்குல டே 1 நம்ம கண்டுபிடிக்கும். NS1 ஆன்டிஜென்னுன்றது நம்ம உடம்புல இருக்கும். ஸோ டே 1 அது பண்ணலாங்க. டே 3 பண்ணோம்னா ஐஜிஎம் டெஸ்ட் பண்ணலாம். டே 5 ஐஜிஜின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது எல்லாமே கண்டறிய முடியுங்க. மலேரியா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே 2, டே 3லே பண்ண முடியுங்க. அந்த ஸ்மியர் எப்ப பண்ணா, பீக் ஃபீவர்ல இருக்கும்போது பண்ணா ப்ராப்பரா தெரியுங்க. உங்களுக்கு டைஃபாய்டு மட்டும் தான் அந்த வைரல் டெஸ்ட்ங்கிறது 5 நாள் கழிச்சு தான் நம்ம பண்ண முடியுங்க. டெங்குலாம் டே 1லேயே நம்மளால கண்டறிய முடியுங்க கண்டிப்பா. சரிங்க டாக்டர். மேம் என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து இப்ப டூ இட் யோர் செல்ஃப்னு நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு டெஸ்ட் நம்ம வீட்லயே எடுத்துக்கிற மாதிரி. யூஸ்வலா வந்து ம். டயபெட்டிக்ஸ்க்கு அதை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப அதை தாண்டி நிறைய டெஸ்ட் வந்து டூ இட் யோர் செல்ஃப் கிட்லயே வருது. ம், எதெல்லாம் அந்த ம். மாதிரி பண்ணலாம், எதெல்லாம் வந்து டூ இட் யோர் செல்ஃப் டெஸ்ட் தான் பண்ணக்கூடாது? அல்லது இப்ப பிளட் டெஸ்ட்டுமே டயபெட்டிஸ்மே டூ இட் யோர் செல்ஃப்ல ரெகுலரா அதே பண்ணி அதே வேல்யூஸ அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லது லேபுக்கு வந்து ஒன்ஸ் இன் 3 months அந்த மாதிரி வரணுமா? மேம் நம்ம சுகர் பார்க்கறக்கு நம்ம டெஸ்ட் பண்ணா போதுங்க. நம்ம சுகர் பண்றக்கு இப்போ யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பார்ப்போம். அந்த யூரின் டெஸ்ட் அதெல்லாம் வந்து நாமளே பண்ணிக்கலாங்க. சுகர் நாமளே பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு அந்த 3 மாசத்துக்கான சுகர் லெவல் பார்க்குறோம் இல்லைங்களா? HbA1c டெஸ்ட்ன்னு அது வந்து நம்ம லேப்ல தான் வந்து பண்ண முடியுங்க நம்ப. பட் இந்த இது பண்ணிக்கலாம். சுகர் நம்ம வீட்ல பண்ணிக்கலாங்க. மானிட்டர் பண்ணிக்கணும். நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு மாத்திரை எடுத்தா அத அப்படியே த்ரூ அவுட் எடுத்துட்டு இருக்கக்கூடாதுங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு, இது ஓகேவா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க நம்ப. ஓகே. இப்ப மத்த டூ இட் யோர் செல்ஃப் டெஸ்ட் வந்து பிரெக்னன்சி அண்ட் டயபெட்டிஸ் தாண்டி ஒரு சிலது வந்து அர்பன்ல எல்லாம் வந்துடுச்சு. பட் அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ட்ரஸ்டபிள் ஆர் லேப் டிபெண்டன்சியே பெட்டரா? மேம் எப்பயுமே நம்ம குவான்டிடேட்டிவ் அண்ட் கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கார்ட் டெஸ்ட்ன்றத வச்சுக்கோங்களேன். நீங்க டூ இட் யுவர் செல்ஃப் இருக்கு இல்லைங்களா? இது வந்து கார்ட் டெஸ்ட். இப்போ ஒரு பிரெக்னன்சி அதுல பண்றோம். பாசிட்டிவ் வருதுன்னா நம்ம வில் கன்ஃபார்ம் வித் பிளட் டெஸ்ட் தாங்க ஃபைனலி. அந்த மாதிரி தான் அது. உங்களுக்கு இப்ப நெகட்டிவ்ங்கிற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேற ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வில் ஹேவ் டு கோ ஃபார் த லெபார்டரி டெஸ்ட்டுங்க. குவான்டிடேட்டிவ் அதாவது வேல்யூஸ் வேணும் அப்படிங்கும்போது இதுல பண்ணிக்கிறது பெட்டருங்க நமக்கு. ஓகே ஓகே. நன்றிங்க டாக்டர். அடுத்த ஒரு கேள்விங்க. இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோயாளிகள் சிறுநீரில் புரதம் இருக்கிறதா என்பதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பரிசோதனை செய்யணும்னு கேட்டிருக்காங்க. 6 months ஒன்ஸ் பண்ணா போதுங்க. ஓகேங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. 10 வயது பெண்களின் மாதவிடாய் சீராக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது 2 தான் மெயின் திங்ங்க. நம்ம ஃபுட் ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட் கன்சியூம் பண்ணணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாச்சும் இருக்கணுங்க. இப்ப டீனேஜ் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது இனிஷியலா பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரொம்ப ஒரு 40 அதுக்கப்புறம் தான் இருக்குங்க. இப்ப பார்த்தா நெறைய பேருக்கு ஏர்லியாவே வந்துருதுங்க நமக்கு. சரிங்க டாக்டர். நன்றிங்க. அடுத்து மற்றொரு கேள்வி அதே சம்பந்தமா தொடர்ந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. மெனோபாஸ் சமயத்தில் ஹார்மோன் டெஸ்ட் அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. தேவையில்லைங்க சார். எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம எதுவும் பண்ண போறதில்லைங்க. நம்ம எப்ப பண்ணுவோம்னா, நம்ம 40 இயர்ஸ்ல இப்ப வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா, 48 to 50 ஏஜ். நம்மளுக்கு ஒரு 40 வயசுல வந்து பீரியட்ஸ் வர்றது நின்னு போச்சு. அப்ப நம்ம அந்த FSH, LH ஹார்மோன் பண்ணும்போது, அது வந்து கரெக்ட்டா இருந்தா, நமக்கு இனி வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும் தான் பண்ணணுமே தவிர, மத்தபடி யாருக்குமே நம்மளுக்கு மெனோபாஸ் முடிஞ்ச உடனே ஹார்மோன் பண்ண வேண்டிய தேவையே இல்லைங்க நமக்கு. நன்றிங்க டாக்டர்.
அடுத்து ஜென்ரலா ஒரு கொஸ்டின் ஒண்ணுங்க. எந்த வயதிலிருந்து முழு உடல் பரிசோதனைகள் அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 இயர்ஸ் சார், 40 இயர்ஸ். ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா 25 to 30ங்க. ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் சுகர், கொலஸ்ட்ரால். இப்போ ஃபெமிலியல் கொலஸ்ட்ரீமியான்னு ஒன்று இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜெனட்டிக்காவே வர்றது. அவங்களுக்குலாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணோம்னா பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதுக்கான ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்திக்க முடியும். ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்தா குடுத்துக்க முடியும். அதனால 25 to 30 ஃபெமிலியல் கொலஸ்ட்ராலீமியா, சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி வரவங்களுக்கெல்லாம் நம்ம 25 to 30 பண்ணிக்கலாம். ஒண்ணும் ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லையா, மோர் தென் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் பண்ண போதுங்க. அப்படிங்க டாக்டர். ம். மற்றும் ஒரு கேள்விங்க. குறிப்பிட்ட இடைவெளியில் எந்த ஒரு பரிசோதனையை அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும்? என்ன ஃப்ரீக்வன்சில செய்யணும்னு கேட்டிருக்காங்க. சார் இயர்லி ஒன்ஸ் பண்ணா போதும். நம்ம சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், தைராய்டு இது வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணா போதும். அப்படிங்க டாக்டர். மற்றும் ஒரு கேள்வி. ஏபிஜிஏஆர் ஸ்கோர் பற்றி பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. மருத்துவமனையில் கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதோட அவசியம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்கார் ஸ்கோர் நமக்கு தேவைன்ற அவசியம் இல்லைங்க. அது எதுக்காக பார்ப்பாங்கன்னா, குழந்தைங்க பிறந்த உடனே அதோட பிரீத்திங், ஹார்ட் ரேட், கலர் இத வச்சு போடுறது தான். ஒரு 0 to 10 ஸ்கோர் போடுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது 7 to 10 மோர் தென் 7ன்னா நார்மல்ங்க நமக்கு. அதுக்கு கீழ இருந்ததுன்னா, அது வந்து உள்ளார வந்து ஏதாவது அந்த நீர் குடிச்சதோ, அந்த மாரி ஏதாவது இருக்கும்போது, மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது மட்டும் அப்கார் ஸ்கோர் குறையுங்க. நாம என்ன மெயினா நம்ம கேட்போமா, குழந்தை உடனே அழுதுச்சா அப்படின்னு கேட்போம். அழுதுச்சு அப்படின்னா அப்கார் ஸ்கோர் இஸ் ஃபைன்னு அர்த்தங்க. நாம பெருசா அப்கார் ஸ்கோர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது டாக்டர்ஸ் மானிட்டர் பண்றதுக்காக எழுதுற ஸ்கோர் தான் அப்கார் ஸ்கோருங்க. எல்லாரும் டாக்டர்ஸ் பீடியாட்ரிஷியன் எழுதுவாங்க. குழந்தை கலர் பிங்க்கா இருந்தா ஓகே. அதுக்கு ஒரு ஸ்கோர் போடுவாங்க. 0 to 10ன்னு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்குவாங்க. இப்ப கலர் பிங்க்கா இருந்தா 2 போடுவாங்க. அது ப்ளூயிஷா இருக்குன்னா ஆக்ஸிஜன் சப்ளை கிடைக்காம அது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அது அப்கார் ஸ்கோருங்கிறது தேவைப்படாதுங்க. குழந்தை அழுதுருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னாவே அது டாக்டர்ஸ் அத மானிட்டர் பண்ணி போட்டிருப்பாங்க. நமக்கு அ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸ்கோர் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாதுங்க. பேபி நல்லா இருக்குன்னா ஃபைன்ங்க. நன்றிங்க டாக்டர். அடுத்து மகேஷ், உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க தேவையில்லாத டெஸ்ட் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்ல நம்ம நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க சொல்லக்கூடிய எசென்ஷியல் டெஸ்ட் நாங்க எதெல்லாம் மிஸ் பண்றோம்? காமன் டிப். மேம் நான் சொன்ன இதுதானுங்க. ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ங்கிறது தேவை. சுகர் தேவை. தைராய்டு, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தான் பேசிக் டெஸ்ட்டுங்க. இதுக்கு மேற்பட்டு பண்றதெல்லாம் செகண்டரி டெஸ்ட்டுங்க. நமக்கு அது தேவையில்லாத டெஸ்ட். நெறைய பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆர்சனிக், கோபால்ட் அதெல்லாம் நம்ம எதுவுமே தேவையில்ல. இண்டஸ்ட்ரியில எக்ஸ்போஷர் இருக்குது. அந்த சிம்ப்டம்ஸோட அவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்காக மட்டும் தான் பண்ணுமே தவிர, எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம நார்மல் ஃபங்ஷனிங் ஆஃப் தி பாடிக்கு வந்து இந்த அணுக்கள் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, லிவர், கிட்னி இது மட்டும் பார்த்தா போதும். ஓகே. அப்ப எசென்ஷியலா தேவையானது எல்லாமே அந்த அவேர்னஸ்க்குள்ளார வந்துட்டோம். ஆமாங்க, ஆமாங்க. நன்றிங்க டாக்டர். நன்றிங்க மகேஷ். அடுத்து இப்ப கோடை காலம் வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா அதோட உக்கரத்தை காட்டிட்டு வருது. இதுக்கு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே சார். நம்ம ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டருங்க. கண்டிப்பா மோர் தென் 3 to 4 லிட்டர்ஸ் பர் டே நம்ம குடிக்கிற மாரி இருக்குங்க. நம்ம ஹாட் சன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அந்த நம்ம வெளியில ஸ்டெப் டவுன் பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த வெயில்ல போகாம அந்த வெயில் இல்லாத டைம்ல போய்க்கலாங்க. பிளென்டி ஆஃப் அந்த நீர் சத்து உள்ள ஆகாரம் இருக்குது இல்லைங்களா? வாட்டர் மெலான், குக்கும்பர் அந்த மாரி நெறைய எடுத்துக்கலாங்க. அப்புறம் வேரிங் ஆஃப் காட்டன் ட்ரெஸ்ஸஸ், அவாய்டிங் அந்த இந்த ட்ரெஸ்ஸஸ் மத்த மெட்டீரியல் அவாய்ட் பண்ணிக்கலாம். காட்டன் இஸ் பெட்டருங்க. யூசிங் அன் அம்ப்ரெல்லா. நன்றிங்க டாக்டர். அடுத்து என்னோட சைடு இருந்து ஒரு கேள்விங்க. இந்த வைட்டமின் டி வந்து நம்ம இயற்கையா சூரிய ஒளியில இருந்தே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் டைமிங் ஏதாவது இருக்குதுங்களா? சார் நான் அதுதான் சொல்றேன் இல்லைங்களா? இப்ப நம்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வில்லேஜ்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா, ஏன் டெஃபிஷியன்ட் இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் நம்ம மார்னிங்
விட்டமின் டி கிடைக்கணும்னா சன்லைட்ல இருந்தா பெட்டருங்க. மார்னிங் ஒரு 8 to 9 அந்த டைம்ல இருக்கலாங்க. அப்படிங்க டாக்டர். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கை உயர்த்துனீங்கன்னா கேட்கலாம். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டேங்க. மேடம் இது விட்டமின் டி சம்மந்தமா ஒரே கொஸ்டின். இப்போ சொல்லுங்க சார். நமக்கு வந்து சூரிய ஒளி பத்துறதில்ல அப்படிங்கிறப்போ, நம்ம விட்டமின் டி டேப்லெட் போட்டுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்களா? அது ஆமா, என்ன ஆமா. போட்டுக்கிட்டா நமக்கு அதுக்கான விட்டமின்ஸ் கரெக்ட்டா கிடைக்கும்? விட்டமின் டியோட சேர்த்து வேற ஏதாவது எடுக்கணுங்களா? விட்டமின் டி சப்ளிமெண்ட் இருக்குதுங்க தனியா நமக்கு. ஓகேங்க. விட்டமின் டி சப்ளிமெண்ட் மட்டும் பண்ணா போதுங்க நமக்கு. சூரிய ஒளி கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிவியர் டெஃபிஷியன்சிங்கிற பட்சத்துல சூரிய ஒளி மட்டும் நமக்கு பத்தாதுங்க நமக்கு எடுக்கிறதுக்கு. அந்த டைம்ல ம். விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு வீக்லி சப்ளிமெண்ட் அவைலபிளா இருக்குதுங்க. லைக் இந்த பவுடர் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. கேப்சூல் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. டெய்லி சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்குதுங்க. ஃபுட்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணலாங்களா மேடம்? விட்டமின் டி பெருசா ஃபுட் சப்ளிமெண்ட் எதுவும் இல்லைங்க சார். ஓ! சன்லைட் தான் மெயின். ம். ஓகே. தேங்க் யூ. ஒரு எக் அது சொல்லுவாங்க. பட் நாட் சோ இது நமக்கு இது மாரி கிடையாதுங்க. சிவியர் டெஃபிஷியன்சிங்கும்போது கண்டிப்பா சப்ளிமெண்ட் பண்ற மாரி தான் இருக்குங்க நமக்கு. தேங்க் யூ மேடம். ஓகே சார். நன்றிங்க டாக்டர். எங்க மனைவி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அவங்க கேட்கறேன்ட்டு. இப்ப நீங்க இதே ரிலேட்டட் தாங்க. விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து இப்ப நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு அயர்ன் டிஃபிஷியன்சி டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம்னா, நம்ம ம், ம். ஜென்ரலா வந்து இப்ப டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு மில்லிகிராம்ஸ்ல, மைக்ரோகிராம்ஸ் டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல எப்படி எந்த மாரி எடுத்துக்கலாம்? மேம் அது கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நான் எதுவுமே அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூஸ அது மானிட்டர் பண்றது டாக்டரால தான் முடியும் நமக்கு. ஓகேங்க. சோ அது நாம செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டருங்க. ஹீமோகுளோபின் நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 8 இருந்தா நம்ம டேப்லெட் எடுத்துக்கலாம்னு சொல்லுவோங்க. அயர்ன் சப்ளிமெண்ட் டேப்லெட் 8க்கு கீழ இருந்துச்சுன்னா. இல்லைங்க. இப்ப நெறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் அதாவது டெய்லி 1 எடுத்துக்கலாம் பெட்டர் அப்படின்னு இப்ப வெல் விமென் அந்த மாரி நெறைய கம்பெனிஸ் வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப ஆமாங்க. அந்த மாரி கேட்கறாங்க. இப்ப அந்த மாரி டாக்டர் அட்வைசபிள் இல்லாம அந்த மாரி எடுத்துக்கலாமா? டாக்டர் அட்வைசபிள் இல்லாம கண்டிப்பா நம்ப விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. மல்டி விட்டமின் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு 1 மந்த் எடுத்துக்கலாம். பட் நம்ம மத்த சிம்ப்டம்ஸ வந்து மாஸ்க் பண்ணிடக்கூடாதுங்க. அத எடுக்கிறதுனால. அத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்க. தேங்க்ஸுங்க. ம், ம். அப்புறம் இன்னொரு கொஸ்டினுங்க. இப்ப கொலஸ்ட்ரால் லம்ப்ஸ் கொழுப்பு கட்டிகள் வந்து இப்ப நார்மலாவே வரும். இப்ப ஜெனரலா என்னங்கிறாங்கன்னா, அது ஒண்ணும் பெரிய பாதிப்பு இல்ல அப்டிங்கிறாங்க. அது வந்து ம், ம். எதனால வருது? அது வந்து கரையறக்கு ஏதாச்சும் இருக்கா? மெத்தட் இருக்கா? கரையறதுக்கு எந்த மெத்தடும் இல்லைங்க மேம். அது ஃபேட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது டெபாசிட் ஆறதுனால தான் அந்த கொழுப்பு கட்டி வருது. அது கரையறக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அதுவே இதானா தான் உண்டுங்க. அதுக்கு எதுவும் மெடிசின்ஸோ இல்ல எதுவுமே கிடையாதுங்க. கொழுப்பு கட்டி கரையறக்கு. ஓகேங்க. இது என்ன ஜெனடிக்கல் ரீசன்ஸுங்களா? இல்ல நம்ம ஃபுட்டா? எதனால அந்த மாரி ஃபார்ம் ஆகுதுங்க? மல்டிபிள் ரீசன்ஸ் தான் நமக்கு. ஓகே. எல்லாமே ஆல் டுகெதர் போட்டது தான் நமக்கு. ஓகேங்க. தேங்க் யூ. ம். நன்றிங்க மேடம். ஓகே சார். அடுத்து மகேஷ் அவங்க இன்னொரு மேம் சொல்லுங்க. மேம் இது அகைன் ரிலேட்டட் டு சப்ளிமெண்ட்ஸ். சொல்லுங்க. மேம் இப்ப கால்சியம் சப்ளிமெண்ட், மல்டிவிட்டமின் இஸ் ஓகே. கால்சியம் சப்ளிமெண்ட், புரோட்டீன் அது இதுன்னு ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. சம்டைம்ஸ் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இப்ப நிறைய ஜிம்லயும் அண்ட் அந்த வெல்னஸ் கோச் அந்த இதுலயும் வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து தே ஆர் டுவர்ட்ஸ் சப்ளிமெண்ட் இல்லையா கண்டிப்பா. சப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ். எனக்கு வந்து அந்த ஷேக், அந்த புரோட்டீன் அதுலலாம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. டயட்ரி சப்ளிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் தி அன்னோன் ப்ராடக்ட்டுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து ஏன்னா கால்சியம்னா கால்சியம் டேப்லெட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதர் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்துருச்சு. கால்சியம் சப்ளிமெண்ட் நம்ம எப்ப எடுப்போம்னாங்க, மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து குறைபாடு இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணணுமே தவிர, இப்ப டெய்லி இருக்கிறவங்களுக்கு ஏன் பால் குடிக்கலாம், ராகி அந்த மாரி ஃபுட்லயே நம்ம இது பண்ணலாங்க. யங்கர் ஜெனரேஷன் நான் சொல்றது. ஓகே. இப்ப நமக்கு எங்க அந்த கால்சியம்
குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணா போதுங்க. யங்கர் ஜெனரேஷனுக்கு தேவை கிடையாதுங்க. ஒரு பிரெக்னன்சில பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து கால்சியம் தேவை இருக்கும். அது அம்மாவோட பிளட்ல இருந்து எடுக்கிற மாரி இருக்கும். அதனால தான் இப்ப பிரெக்னன்சில பார்த்தீங்கன்னா, அயர்ன் டேப்லெட் தருவாங்க, கால்சியம் டேப்லெட் தருவாங்க அந்த மாதிரி. ஸோ எங்க தேவையோ அவங்களுக்கு மட்டும் குடுத்தா போதுங்க கால்சியம் சப்ளிமெண்ட். எல்லாருக்கும் தர வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாதுங்க. இப்ப குழந்தைங்களுக்குலாம் ரெகுலரா கால்சியம் தரணுமானா வேண்டாம். யூ கிவ் மில்க். ம். ஓகே. இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, பின்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து சொல்றாங்க. அது இல்லைங்க, இல்லைங்க, இல்ல அப்படி இல்லைங்க. இல்ல. இது ஓகே. நன்றிங்க டாக்டர். ஓகே சார். மற்றும் வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குதுங்களா? இல்லைன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மஞ்சு, நான் உங்களை அன்மியூட் பண்றேங்க. கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஓகேங்க மேம். நான் மஞ்சு பேசுறேங்க மேம். சொல்லுங்க. மேம், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு கம்பல்சரியா கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாங்க மேம்? ஆமாங்க. எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். அதுதான் சொல்றேன். போஸ்ட் மெனோபாசல் வரும்போது நம்மளுக்கு கால்சியம் இது எடுக்கணும். இல்லன்னா எலும்பு தேய்மானம் இருக்கும். நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்துரும். அதனால போஸ்ட் மெனோபாசல் இருக்கிறவங்க கால்சியம் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க மேம். ம். ஓகே மேம். ம். அப்புறம் இன்னொரு கேள்விங்க மேம். ம். இப்போ ம். மகேஸ்வரி கேட்டாங்க, பட் அது இருந்தாலும் நான் கேக்குறேங்க மேம். புரோட்டீன் பவுடர் வந்து ஆர்டினரியா வித்தவுட் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாம சும்மா சாப்பிடலாமாங்க மேம்? என்ன கேட்டா அததான் நான் சொல்லுவேங்க மேம். எனக்கு அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பெட்டர் ஓகே. ஆல்வேஸ் டயட்டுங்க. முடிஞ்ச ஓகேங்க. அளவுக்கு டயட் இஸ் பெட்டர் தேன் தி பவுடர் வாட் எவர் இட் இஸ்ங்க. ஓகேங்க. ஓகே. எனக்கு அத தேங்க்யூ. பத்தி இன்னும் அவேர்னஸ் ரொம்ப இல்லைங்க. இந்த புரோட்டீன் பவுடர் அது அவேர்னஸ் நமக்கு என்ன சொல்றதுங்க? டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம நம்ம அத எதுவும் எடுக்க வேண்டாங்க. சரிங்க இப்ப மேம். நம்மளுக்கு டயட் கன்சல்டன்ட்ன்னு டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்கிறாங்க. அவங்களோட சூப்பர்விஷன்ல வேணா எடுக்கலாங்க. பட் ஆஸ் சச் நாமளா வந்து புரோட்டீன் சப்ளிமெண்ட் பண்றோம்னு எந்த பவுடரும் எடுக்க வேண்டாங்க. ஆமாங்க மேம். என் பையன் கூட ம். சொன்னாங்க மேம், புரோட்டீன் ம். பவுடர்லாம் எடுத்துறாதீங்க. கிட்னி அந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதுங்க மேம். டாக்டர கேட்காம பண்ணிறாதீங்க அப்படி சொன்னாங்க மேம். இல்ல கண்டிப்பாங்க. நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம இப்ப டயட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட சூப்பர்விஷன்ல எடுக்கலாமே தவிர, பவுடர்ஸ் நாட் அட்வைசபிள்ங்களா. யூ கோ ஃபார் டயட் ஃபார் எனிதிங். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். நம்ம எல்லாத்துக்குமே இது பண்றது அதுதான். ஃபர்ஸ்ட்டு டயட்டுக்கு போங்க. அது முடியாத பட்சத்துல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டேப்லெட்டுக்கே போகும்போது, நம்ம ஏன் போய் பவுடர் எடுப்போம்? அது ஓ பத்தி நம்ம அந்த கன்சல்டேட் பண்ணிட்டு அப்புறம் எடுக்கலாங்க. ஓகேங்க மேம். தேங்க்யூங்க மேம். ம். தேங்க் நன்றிங்க டாக்டர். எஸ். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. கையை உயர்த்துனீங்கன்னா உங்களை இதுக்கு அன்மியூட் பண்றாங்க. இல்லைன்னா இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அப்படி வேறு யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேங்க. எங்களோட நேரம் வந்து உங்களுக்கு ஒதுக்குன அந்த டைம் முடிஞ்சதுனால நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே சார். நான் அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காக உங்க டாக்டர் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அடுத்து எஸ் சார். இந்த நிகழ்வுல வந்து நீங்க பிரசன்ட் பண்றதை விட இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கொண்டு வந்தது வந்து மிக்க அருமையா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருக்குமே கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு மனசுல நீங்க சொல்றதை விட. ஏன்னா அதை வந்து நம்ம யூடியூப்லயோ இதுலயோ நிறைய நம்ம பார்த்துருவோம். ஆனா அந்த ம். ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கம்மியான டைமும் கேள்வி பதிலுக்கு அதிகமாக கொடுத்தனால நிறைய கேள்விகள் வந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நானும் ஃபீல் பண்றேங்க. கண்டிப்பா சார். அடுத்ததா இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த எங்களது தலைவர் டாக்டர் மைதிலி அவங்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச எங்களோட வாசல் உடல் நலம் குழுவோட டைரக்டர்ஸ் மூர்த்தி மற்றும் ஆனந்தி அக்கா அவங்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சி உங்களை எங்களோட வாசலில் கொண்டு வந்து இணைத்து விட்ட சக்தி பிரகாஷ் அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களது வழிகாட்டு குழுவில் இருக்கிற எல்லா மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றிங்க. அவ்வளோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. மற்றபடி ஓகே. ஏதாவது தேங்க் யூ. கேள்வி? நன்றிங்க டாக்டர். தேங்க் யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே.